ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான தக்காளி சட்னி செய்யுது எப்படின்னு பார்ப்போம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 வரமிளகா போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும். நல்லா சிகப்பாக வந்த பிறகு 4 பூண்டு போடுங்க. பூண்டு வாசனை பிடிச்சவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்ல ஒரு மணம் வரும். மணம் வந்த பிறகு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ருசி. நல்லா போட்டுட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு 4 சின்ன தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு நறுக்குன்னு 4 சின்ன தக்காளியை போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காயம் போட்டுக்கோங்க. இது தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் பட்டை கூட போடலாம். சப்பாத்தி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு நல்ல தக்காளி சாஃப்ட் ஆகிடும். வதக்கின பிறகு நல்லா ஆற வச்சுட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. காரசாரமான சட்னி ரெடி. இதுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.